பிப்ரவரி 22. உங்க கேலண்டர்ல இது ஒரு சாதாரண நாள் மாதிரி தெரியலாம். ஆனா இந்த ஒரே ஒரு தேதிக்குள்ள நம்பவே முடியாத கண்டுபிடிப்புகள், பெரிய போராட்டங்கள், அப்புறம் மனுஷனோட உச்சபட்ச சாதனைகள்னு எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கு தெரியுமா? சில தேதிகள் வெறும் எண்கள் இல்லங்க, அது வரலாற்றோட திருப்பு முனைகள். இன்னைக்கு நாம இந்த பிப்ரவரி 22ஆம் தேதிக்குள்ள புதைஞ்சிருக்கிற சில ஆச்சரியமான வாழ்க்கை கதைகளை தான் தோண்டி எடுக்க போறோம். வாங்க இந்த வரலாற்று பயணத்தை ஒன்னாவே ஆரம்பிக்கலாம். சோ நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல இந்த ஒரு நாள்ல என்னென்ன கதைகள் இருக்குன்னு பாப்போம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நாம பயன்படுத்துற டெக்னாலஜிக்கு அடித்தளம் போட்ட ஹென்ரிச் ஹெர்ட்ஸ் பத்தி பேசுவோம். அவரை தொடர்ந்து கோட் பிரேக் பண்ணின கணித மேதை மேக்ஸ் நியூமன், அப்புறம் எல்லா தடைகளையும் தாண்டி சயின்ஸ்ல சாதிச்ச சிலரை பத்தியும், கடைசியா இவங்களோட லெகசி எப்படி இன்னைக்கும் தொடருதுன்னு பார்க்க போறோம். சரி, இந்த வரலாற்று நாளோட முக்கியமான ஆட்களை சந்திக்க நீங்க தயாரா? வேற வேற காலகட்டத்துல வாழ்ந்த இவங்களெல்லாம் இந்த ஒரே ஒரு தேதி எப்படி ஒரு புள்ளியில இணைக்குதுன்னு பாக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். வாங்க பார்க்கலாம். அடேங்கப்பா, இந்த லிஸ்ட பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காம்பினேஷன். பிப்ரவரி 22ல தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அலைகளை கண்டுபிடிச்ச ஹென்ரி ஹெர்ட்ஸும் ஒரு முன்னோடி பெண் கணிதவியலாளர் ரூத் ஜென்ட்ரியும் பிறந்திருக்காங்க. அதே தேதியில தான் கம்ப்யூட்டர் உலகத்தோட முன்னோடியான மேக்ஸ் நியூமன், நாசிக்களை எதிர்த்து நின்ன ஆஸ்கார் பெரோன், அப்புறம் போருக்கு நடுவுலையும் கணக்க விடாம பிடிச்ச எர்னஸ்ட் ஃபோகல்ஸ்னு பெரிய மேதைகள் இறந்திருக்காங்க. இது வெறும் ஒரு தற்செயலான நிகழ்வா, இல்ல வரலாறு நமக்கு ஏதோ சொல்ல வருதா? சரி, முதல்ல நாம ஹென்ரிச் ஹெர்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இவர் ஒரு உலகத்தையே மாத்தின விஷயத்தை கண்டுபிடிச்சார். ஆனா அதோட பவர் என்னன்னு அவருக்கே தெரியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை இது. ஹெர்ட்ஸோட ஆரம்பகால வாழ்க்கையில ஒரு பெரிய மனப்போராட்டம் இருந்துச்சு. ஒரு பக்கம் இன்ஜினியரிங் படிச்சு நல்ல சம்பளத்தோட ஒரு செட்டில்டான வாழ்க்கை, இன்னொரு பக்கம் அறிவியல் ஆராய்ச்சி, அதாவது கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிற ஆனா பதில் கிடைக்குமான்னு தெரியாத ஒரு பாதை. அவரு ரெண்டாவது தேர்ந்தெடுத்தார். அந்த ஒரே ஒரு முடிவு தான் நம்ம வரலாறையே மாத்தி போட்டுச்சு. இந்த சாதனை எவ்வளோ பெருசுன்னு நமக்கு இன்னைக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட ரேடியோ, வைஃபை, மொபைல் ஃபோன், நாம யூஸ் பண்ற எல்லாமே இந்த ஒரே ஒரு கண்டுபிடிப்போட அடிப்படையில தான் வேலை செய்யுது. ஆனா இது கண்டுபிடிச்சவருக்கே இதோட அருமை அப்ப புரியலங்கிறதா இங்க விஷயமே. என்ன ஒரு ஆச்சரியமான முரண்பாடு பாத்தீங்களா? அவரே இப்படி சொல்லியிருக்காரு. ஒரு தூய்மையான அறிவியல் கண்டுபிடிப்புக்கும் அதோட பிராக்டிக்கல் பயன்பாடுகளுக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய கேப் இருக்குங்கிறதுக்கு இந்த ஒரு மேற்கோளே ஒரு சூப்பரான உதாரணம். ஹெர்ட்ஸ் கண்டுபிடிச்ச கண்ணுக்கு தெரியாத அலைகள்ல தகவல்களை அனுப்பலாம். சரி, ஆனா அந்த தகவல்கள் எதிரி அனுப்புற ரகசிய குறியீடுகளா இருந்தா அதை எப்படி உடைக்கிறது? அதுக்கு ஒரு பிரம்மாண்டமான மூளை தேவைப்பட்டுச்சு. அந்த மூளை தான் நம்மள 2ஆம் உலக போர்க்காலத்துக்கும் கணித மேதை மேக்ஸ் நியூமன் கிட்டையும் கூட்டிட்டு போகுது. யோசிச்சு பாருங்க, 1942 2ஆம் உலக போர் உச்சக்கட்டத்துல இருந்த நேரம். போரோட வெற்றி தோல்வியே ரகசிய தகவல்களை பரிமாறிக்கிறதுலயும் அதை உடைக்கிறதுலயும் தான் இருந்துச்சு. அப்படி ஒரு முக்கியமான சூழல்ல தான் நியூமன் இந்த ரகசிய உலகத்துக்குள்ள அடியெடுத்து வச்சார். நியூமனோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அவர் நியூமன் ரீன்னு ஒரு டீமுக்கு தலைமை தாங்கினாரு. அவங்களோட வேலை ஒன்னே ஒண்ணுதான், எதிரியோட சிக்கலான குறியீடுகளை உடைக்க ஒரு மெஷினை கண்டுபிடிக்கணும். அந்த மெஷினுக்கு பேரு தான் கொலாசஸ். இதுதான் உலகத்தோட முதல் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர்கள்ல ஒன்னு. சொல்லப்போனா போரோட போக்கையே மாத்தி அமைச்ச ஒரு சாதனை அது. இப்போ நாம இந்த கதையோட உணர்வுபூர்வமான பகுதிக்கு வரோம். அதாவது ரொம்ப பெரிய சமூக அரசியல் அழுத்தங்களுக்கு மத்தியிலையும் அறிவியலையே தங்களோட உயிர் மூச்சா நினைச்சு வாழ்ந்த சிலரோட அசாதாரணமான கதைகளை பார்க்க போறோம். உதாரணத்துக்கு ரூத் ஜென்ட்ரியோட கதையை கேளுங்களேன். அவங்க ஒரு முன்னோடியான அமெரிக்க பெண் கணிதவியலாளர். 1890கள்ல ஜெர்மனியில படிக்கிறதுக்காக போராடி அனுமதியும் வாங்கிட்டாங்க. ஆனா அவங்க ஒரு பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த அனுமதியை அப்புறமா ரத்து பண்ணிட்டாங்க. எவ்வளோ பெரிய அநீதி பாருங்க. அதே போல எர்னஸ்ட் ஃபோகல்ஸோட விடாமுயற்சியை நினைச்சு பாருங்க. நாடு போர்க்களமா மாறிக்கிட்டு இருக்கு. நாஜிகள் ஒரு பக்கம், சோவியத் யூனியன் இன்னொரு பக்கம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல யாராவது கணக்கு போடுவாங்களா? ஆனா இவர் போட்டார். சுத்திலும் குண்டு வெடிச்சுக்கிட்டு இருந்தப்போ அவர் எண்களோட உலகத்துல அமைதியை தேடினார். இப்போ ஆஸ்கர் பெரான், இவர் ஒரு ஜெர்மானிய பேராசிரியர். நாசிக்களோட ஆட்சி உச்சத்துல இருந்தப்போ அறிவியல்ல அவங்களோட தலையீட்டை வெளிப்படையா எதிர்த்த ஒரு தைரியசாலி. அது எவ்வளவோ ஆபத்தான காரியம்னு நமக்கு நல்லாவே தெரியும். இதுதாங்க உண்மையான துணிச்சல். 1939ல நாசி தலைமையில நடந்த ஒரு விழாவுல கலந்து கொள்ள சொல்லி யுனிவர்சிட்டி தலைவர் இவருக்கு கடிதம் எழுதினப்போ அதுக்கு இவர் எழுதின பதில் தான் இது. தன்னோட பாதுகாப்புக்கு மேல கொள்கைகளை மதிச்ச ஒரு பெரிய மனுஷன். சரி, இப்போ இந்த எல்லா கதைகளையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். வாங்க, ஒரே ஒரு தேதியால இணைக்கப்பட்ட இந்த வாழ்க்கைகள் எப்படி வெவ்வேறு காலகட்டத்துல நம்ம உலகத்தை வடிவமைச்சதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்களேன். இதுல தான் எல்லாத்தையும் அழகா இணைக்க முடியுது.
ஹெர்ட்ஸ் ஆரம்பிச்சு வச்ச அந்த அலைகளை வச்சு எப்படி தகவல் அனுப்புறதுன்னு யோசிச்ச காலகட்டத்துல தான் நியூமன் அந்த தகவல்களை புரிஞ்சுக்க ஒரு கம்ப்யூட்டரே உருவாக்குனார். இவங்களுக்கு நடுவுல ஜென்ட்ரி, ஃபோக்கல்ஸ், பெரோன் மாதிரி ஆட்கள் அறிவியலுங்கிறது வெறும் கண்டுபிடிப்பு இல்ல, அது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைன்னு வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க. இந்த இறுதி கேள்வி நம்ம எல்லாரையும் யோசிக்க வைக்குது இல்லையா? வரலாறுங்கிறது தனித்தனியா நடந்த சம்பவங்களோட தொகுப்பு கிடையாதுங்க. அது ஒன்னோட ஒன்னு இணைக்கப்பட்ட ஒரு பெரிய வலைப்பின்னல். நம்ம ஆராயறதுக்காக அது காத்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம கேலண்டர்ல இருக்கிற ஒவ்வொரு நாளுக்குள்ளேயும் இது மாதிரி ஒரு புது கதை ஒளிஞ்சிருக்கலாம். யோசிச்சு பாருங்க.